வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ் நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய தளபதி விஜய்க்கு எதிராக அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தின் தலைவரும் தாருல் இதாவின் தலைவருமான முத்தி மௌலானா ஷஹாபுதீன் ரஸ்வி பரேல்வி அத்வா பிறப்பித்துள்ளார். நடிகர் முஸ்லிம் விரோத கருத்துக்களை கொண்டவர் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் தனது பீஸ் திரைப்படத்தில் முஸ்லிம்களை எதிர்மறையான பார்வையில் சித்தரித்ததற்காக மதகுரு விமர்சித்தார். அங்கு சமூகம் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்துடன் தொடர்புடையது என்று அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் நடிகரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விஜய் தொடர்ந்து முஸ்லிம் சமூகத்தின் உணர்வுகளை புண்படுத்தி வருகிறார் என்று வலியுறுத்தினார். பரேலியில் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த மதகுரு, விஜய் தனது கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் உருவானதைத் தொடர்ந்து அரசியல் ஆதாயத்திற்காக முஸ்லிம் உணர்வுகளை கையாள்வதாக குற்றம் சாட்டினார். விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் முஸ்லிம்களுக்கு விரோதமானதாக கருதப்படும் செயல்களின் வரலாற்றைக் கொண்டு தனது செல்வாக்கை விரிவுபடுத்துவதற்கான ஒரு உத்தியின் ஒரு பகுதியாகும் என்று அவர் கூறினார். மார்ச் 9 அன்று விஜய் நடத்திய இப்தார் விருந்தில் சூதாட்டம் மற்றும் மது அருந்துதல் போன்ற இஸ்லாமிய விரோத செயல்களில் ஈடுபட்ட நபர்கள் இடம்பெற்றதாக மதகுரு கூறியதால் இந்த சர்ச்சை மேலும் அதிகரித்தது. மௌலானா ரஸ்வியின் கூற்றுப்படி இந்த கூட்டம் இஸ்லாமிய போதனைகளுக்கு எதிரானது மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள சன்னி முஸ்லிம் சமூகத்தினரிடையே அதிருப்தியை தூண்டியது. அவர்களின் வேண்டுகோளின் பேரில் அத்வா பிறப்பிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இப்தார் விருந்தை தொடர்ந்து மார்ச் 12 அன்று சென்னையில் விஜய் மீது முஸ்லிம் உணர்வுகளை புண்படுத்தியதாக கூறி ஏஆர் பதிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சென்னை காவல் ஆணையரிடம் நிகழ்வை விமர்சித்தும் நடிகர் மத உணர்வுகளை புண்படுத்தியதாக குற்றம் சாட்டியும் புகார் அளித்தது. இந்த எதிர்ப்பு இருந்தபோதிலும் நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்பு விஜய் ரோசாவை கவனித்தார். மேலும் அவர் மதமரபில் பங்கேற்கும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலானது. விஜய் இப்தார் விருந்தை நடத்தியதும் வக்திருத்த மசோதாவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த சட்டப்பூர்வ சவால் முஸ்லிம் வாக்காளர்களை ஈர்க்கும் முயற்சிகளாக பரவலாக காணப்படுகின்றன. அவரது அரசியல் கட்சியான டிவிகே பிப்ரவரி 2, 2024 அன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. மேலும் செப்டம்பர் 8, 2024 அன்று இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து அங்கீகாரத்தை பெற்றது. இருப்பினும் மதகுருவின் அத்வாவும் அதைத் தொடர்ந்து வந்த விமர்சனங்களும் முஸ்லிம் சமூகத்தின் சில பிரிவுகளின் நம்பிக்கையை பெறுவதில் விஜய் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.